ஸோ என் லைஃப்பில் நான் படித்ததுலேயே ஒன் ஆஃப் த மேஜர் இம்பாக்ட் பண்ண புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ ஐ மேக் ஷூர் எவ்ரி வீக் ஐ அப்டேட் அ வீடியோ பேஸ்ட் ஆன் சிங்கிள் சாப்டர். ஸோ அந்த ஒரு புக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த சிங்கிள் சாப்டரை டீகோட் பண்ணி ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் சாப்டர், நோ ஒன் இஸ் கிரேசி. ஒரே ஆஃபீஸ், ஒரே சேலரி, ஒரே ஏஜ். ஒருத்தன் வாங்குற சம்பளத்தை நான் வந்து புதுசாக ஐஃபோன் வாங்க போறேன்றான். இன்னொருத்தன் என்கிட்ட இருக்கிற ஃபோனே போதும், அதை வந்து நான் எஃப்டியில் போட்டு சேவ் பண்ண போறேன்றான். நம்ம இன்ஸ்டிங் இமீடியட்டா ஜட்ஜ் பண்ணும் ஒருத்தர் கன்சர்வேட்டிவ், இன்னொருத்தர் வந்து கேர்லெஸ் பர்சன். பட் லாஜிக்கா பார்த்தா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தனி ரீசன் இருக்கு அவங்க எடுத்த டிசிஷனுக்கு. ஜென்ரலா பார்த்தா மணி டிசிஷன்ஸ்ல எல்லாரும் வந்து கிரேசியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த சைக்காலஜி மணி என்ன சொல்லுது அப்படின்னா, நோ ஒன் இஸ் கிரேசி அபவுட் த மணி. நம்ம யோசிக்கிற விதமே நம்ம ப்ரீவியஸா நம்ம லைஃப்ல பேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட பை ப்ராடக்ட் தான். நீங்க மணியை எப்படி பாக்குறீங்கன்றத உங்க சைல்ட்ஹுட் தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவுக்கு சேலரி லேட்டா வந்திருக்கும், எமர்ஜென்சிக்கு லோன் தேடி ஓடி இருப்பீங்க, மெடிக்கல் பில்லுக்கு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. அந்த மொமெண்ட்ல இருந்து மணினாலே சேஃப்டின்னு நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனாலதான் சில பேர்கிட்ட மணியை வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்கன்னு சொன்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் ஆயிருவாங்க. பட் அதர் சைட் நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஃபேமிலியில பிறந்தவன் மணியை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பான். ரெண்டு பேருமே ஒரே நியூஸ் சேனல் தான் பாக்குறாங்க, ஒரே டேட்டாவை தான் பாக்குறாங்க. பட் தேர் டிசிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் only because of their past experiences. 2008 financial crisis டைம்ல நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட ஸ்டாக்ஸை செல் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்டடி எடுத்து பார்த்தா அந்த செல் பண்ணாங்கள ஸ்டாக்ஸ் அவங்க எல்லாருமே 1930ஓட கிரேட் டிப்ரெஷன் ஸ்டோரியை கேட்டு வளர்ந்தவங்க. அவங்களுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிரும்ன்றதுனால பயம் இல்லை, இன்கேஸ் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அவங்க லைஃபே கொலாப்ஸ் ஆயிரும்ன்றதான் பயம். எக்ஸல் ஷீட்ல வேணா நம்ம நிறைய லாஜிக் பார்க்கலாமே தவிர நம்ம லைஃப் டிசிஷன்ஸ்ல நம்ம நிறைய லாஜிக்லாம் பார்க்க மாட்டோம். பிகாஸ் தே ஆர் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். மார்க்கன் ஹவுசல் அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, people take their money decisions based on their past, not on their probabilities. ஸோ என் ஒர்க் பிளேஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தான். ஒருத்தர் வந்து பார்த்தா மந்த்லி 10,000 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றாரு. இதே இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதே 10,000 ரூபாயை கொண்டு போய் கோல்டு கைனா வாங்கிட்டு இருக்காரு. கோல்டை வந்து ஓல்டு ஸ்கூல் நம்ம சொல்லலாம். பட் அவரோட சுச்சுவேஷன் வந்து பார்த்தா அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு, அந்த பெண் பிள்ளைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தங்கத்தை சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டோரி பிஹைண்ட் த டிசிஷன்ஸ் தே மேக். இன்னும் சொல்ல போனா என் லைஃப்ல நான் இனிஷியலா வந்து வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னப்ப எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அப்போஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க லைஃப்ல ஃபெயிலியர்னா என்னன்னு தெரியும், தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவிட்டின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக இட்ஸ் அ சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க ப்ராப்ளம் என்னன்னா நம்ம டிசிஷன்ஸை ரைட் வேன்னு டிசைட் பண்ணிட்டு மற்றவங்கள ஜட்ஜ் பண்றது தான். என்ன மாதிரி யோசிக்காத எல்லாருமே தப்புதான்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஈகோ, ஒரு கோபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பட் சிம்பிளான ட்ரூத் என்னன்னா மணி டிசிஷன்ஸ் ஆர் நாட் ஆன் லாஜிக்கல், இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தேர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கின்றது முக்கியம் இல்லை, நம்ம சம்பாரிச்ச பணத்தை நம்ம எப்படி செலவு பண்றோன்றதான் முக்கியம். சம் பீப்புள் ஸ்பெண்ட் டூ மச், சம் பீப்புள் சேவ் டூ மச். ஸோ ஒருத்தரோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸும் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தேர் பாஸ்ட் மெமரி, வாட் தே ஹேவ் ஆர் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் விச் தே கம் த்ரூ. நெக்ஸ்ட் டைம் யாரோட மணி டெசிஷன்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி வாட் வுட் பி தி ஸ்டோரி பிஹைண்ட் த டெசிஷன் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது உங்களை ரொம்ப காமர் பர்சனாக மாற்றும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஸ்மார்ட் பர்சனாக மாற்றிடும். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களை ரிச்சாக ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ பட் கண்டிப்பாக வெல்த்தியராக ஹெல்ப் பண்ணும். திஸ் வீடியோ மேட் யூ டு பாஸ் அண்ட் திங்க் ஃபார் சம் டைம். ப்ளீஸ் ஹிட் அ சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ரொம்ப டேஞ்சரஸான டாப்பிக்கை பார்க்க போகிறோம், லக் அண்ட் ரிஸ்க். ஏன் சக்ஸஸில் இருக்கிறது வெறும் ஸ்கில் மட்டும் இல்லை, ஃபெயிலியரில் வெறும் தப்பு மட்டும் இல்லைன்றதை கம்ப்ளீட்டாக நம்ம டீகோட் பண்ணலாம்.